ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்னென்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட சேம் அதே செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இதில் என்னென்ன செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய வேரியபிள்ஸோடய பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி. முதல்ல ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா அதுக்கு டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான் நமக்கு இங்கே எப்படி இருக்குன்னா ஆப்ரேட்டர்ஸாக பிஹேவ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஜாவாவில் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸை என்னென்ன செட் ஆஃப் குரூப்ஸாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லையா, ஸோ 6 செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் டைப் என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ எல்லா அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ரேட்டர்ஸ் செட்டுமே இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரி கீழே வரும். நெக்ஸ்ட் என்னென்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ எப்போல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ணுவோமோ, இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இன்னொரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, 2 எக்ஸ்பிரஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ரிலேட்டடாக வரும் இல்லையா, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறதா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு நான் பிட் வைஸாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு பர்டிகுலர் பிட்டை மட்டும் நான் மாடிஃபை பண்ணணும், இல்லை அதில் ஏதாவது நான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஸோ ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோன்னா அப்போ நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இல்லை, அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதையும் தாண்டி இந்த 5 ஆப்ரேட்டர்ஸையும் தாண்டி வேறு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா மிஸ்செலானஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிக்கெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் செட்டை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அது என்ன பர்பஸ்க்காண்டி இருக்கோ அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக்கா, ரிலேஷனலாக, லாஜிக்கலாக, பிட்வைஸாக, அசைன்மெண்ட்டாக, மிஸ்செலானஸ் ஆப்ரேட்டரா அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.